ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாக்கியலட்சுமி பார்க்க போகிறோம். பாக்கியலட்சுமியில் வந்துட்டு நம்ம பாக்கியா இருக்காங்களே, அவங்க உட்காந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்க ரெஸ்டாரண்ட்லேயே இப்படி உட்காந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தால் என்னப்பா சரியாயிடும், விடுங்கப்பா பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு செல்வி ஆறுதல் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆறுதல் சொல்லிட்டு இங்கிட்டு வந்தால் பழனி சாரை காமிக்கிறாங்க. ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறமே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லைங்க, இந்த சீனை மட்டும் நம்ம கோபி சார் பார்த்தா எப்படி இருக்கும் தெரியுமா? கேப்பில் கெடா வெட்டிட்டு இருக்கானே, இவனை வந்து நம்ம பொண்டாட்டிக்கிட்ட நெருங்க விடாமல் பார்த்துக்கிறதையும் ஒரு வேலையாக வச்சிருக்கோமே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இங்கே ஒரு பக்கம் பழனி சார் ஆறுதல் போட, வீட்டில் ஒரு பக்கம் பாட்டி தாத்தாவோட ஃபோட்டோவே ஓட்டி ரீல்ஸ் தேயிற அளவுக்கு பார்த்துட்டு இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. அதுக்கப்புறம் அவங்க கண்ணீர் ஆறா வருது, பாட்டி இருங்க பாட்டி நான் தடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செலியை என்ன பண்ணுறாருன்னா வந்து வீடியோ ஆஃப் பண்ணிட்டாரு. எப்போ பாரு இதே பார்த்துட்டு இருக்காங்க பாட்டின்னு சொல்லிட்டு ஒரே அழுகாச்சு. நம்ம செலியும் ஒரு பக்கம் அழுகிறது என்ன, நம்ம ஜெனி ஒரு பக்கம் அழுகிறது என்ன. அதுக்கப்புறம் பாட்டி ரூம்குள்ளே போய் உட்காந்து ஃபோனை பார்த்து அழுகுறாங்கிறாங்க. பாவம் பாட்டி கிளிசரின் எல்லாம் வெளியே பொங்கி வந்துட போகுது, ரொம்ப அழுகாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. சரி பரவாயில்ல விடுங்க, பாட்டியை மேக்கப் இல்லாமல் பார்க்குறது பியூட்டியாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து பாட்டிக்கு ஒரு ஆறுதலை போட்டாச்சு. இன்னொரு பக்கம் நம்ம கோபிக்கு ஆறுதல் பண்ணுற விதமாக நம்ம ராதிகா உன் கூட தான் சேர்ந்து சாப்பிடுவேங்கிறாங்க. என்னடா அது எலியும் புடையமா அடிச்சுக்கிட்டவங்க திடீர்னு இப்படி ஓட்டிக்கிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு இவங்களோட ஏண்டா பெத்த அப்பா அங்கே இறந்துக்கிறதுல குடும்பமே சோகத்தில் உட்காந்துருக்கு, நீங்கள் வந்து ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம செலியும் என்ன பண்ணுறாருன்னா உட்காந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறத பார்த்தவர் நம்ம வந்து ஏன்டா ஃபீல் பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் வாடா காஃபி சாப்பிட போகலான்னு சொல்லி கூட்டு வந்துட்டாரு. கூட்டு வந்தவர் சும்மாவா இருக்காரு, குடும்பத்தில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா, அதுவும் உங்கள் பாட்டி எப்படி இருக்காங்கன்னு டெரராக கேட்குறாரு. உங்கள் அம்மாவாப்பா, அது மேலே பாசம் இல்லையாப்பா, என்ன பண்ணுறது, காலமான காலத்தில் இதுக்கு முன்னாடியே பாசம் இல்லாமல் இருந்த, காலமான காலத்துலேயும் பாசம் இல்லாமல் இருக்க, என்னப்பா அது நீ சரியில்லைப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ